குஸ்கா பண்ணுறதுக்கு பாசுமதி அரிசி இதில் ஒரு படி எடுத்து ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3, தக்காளி 2 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து காரம் அதிகம் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா மிளகாத்தூள் தேவையில்லை. பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் நம்ம காரத்தை பொறுத்து அதிகமோ கம்மியோ பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா மல்லித்தலை நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 4 சின்ன சைஸில் 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கல்பாசி, இது மட்டும்தான் தேவை தாளிக்கிறதுக்கு. இப்போ குஸ்கா ரெடி பண்ணிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து காரம் பத்தலை அப்படின்னா மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் தேவையில்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்க தேவையில்லை. நான் மிளகாத்தூள் வந்து காரம் வேணும் அப்படின்றதுக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தலை, புதினா. வதக்கியாச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு படி அரிசி சேர்த்தேன், 1.5 படி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஊற்றுறேன், இல்லை அரைப்படி 1.5. இதில் 1 எடுத்தேன், 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன். பாசுமதி அரிசி அப்படின்றதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். இதே நார்மல் அரிசி நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி போடுறதா இருந்தால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். அதுபோல் ஊற்றிக்கணும். இது வந்து குழஞ்சி போயிடும் இல்லையா, அதனால நான் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து அரிசி சேர்த்துறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசியில் தான் குஸ்கா செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக எப்போவும் சாப்பாடு செய்கிற அரிசிலையும் குஸ்கா, பிரியாணி எல்லாமே செஞ்சுக்கலாம். நான் பாசுமதி அரிசி இருக்கிறதுனால அது போட்டேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ சும்மா கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிருக்கு, அதனால 1 விசில் விட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குஸ்கா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை கிரேவி, மட்டன் கிரேவி, குருமா, இந்த மாதிரி வெஜ் குருமா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடியும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இது போல் குஸ்கா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.